உண்மையிலேயே எங்கள் லைஃப்பில் எங்கேயுமே அது நடக்காத ஒரு விஷயம். அந்த இடத்துல அது வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே வந்து கொஞ்சம் தள்ளி நின்று தான் எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் யாராவது போய் கட்டிப்பிடிக்க போனால் ஒன்று தள்ளி விடுவாங்க, இல்லைனா தப்பாக நடக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நீ மட்டும்தான் என்னை ஒரு அன்பாக என்னை இது பண்ணியிருக்க. அதே மாதிரி ஒரு ஹக் கிடைக்குமா அவங்ககிட்டேருந்து ஒரு அன்பாக? தங்கம் என்னை வந்து நான் யாராவது போய் கட்டிப்பிடிக்க போனால் ஒன்று தள்ளி விடுவாங்க, இல்லைனா தப்பாக நடக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நீ மட்டும்தான் என்னை ஒரு அன்பாக என்னை இது பண்ணியிருக்க. இந்த மாதிரி யாருமே என்னை பண்ணதில்லை தங்கம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் வந்து நான் கேட்கும் போது நான் என் ஃபேமிலியோடு தான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் வந்து ஆட்டோ டிரைவராக இருக்கேன், சினிமாவில் சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருக்கேன். என் ஃபேமிலியில் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. பட் நாங்கள் அந்த ஃபேமிலியோடு இப்போ நிறைய மூவிஸ் வந்து டிரான்ஜெண்டர் ரோலில் வருது. சரத்குமார் சார் பண்ணியிருக்காரு, அப்புறம் கதீர் சார் ஒருத்தர் சிகைன்னு ஒரு இது பண்ணியிருக்காரு. பட் இதை பார்க்கும்போது ரொம்ப நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்துருக்கும் ரொம்ப எமோஷ்னல் ஆகி வீட்டில் எல்லாரும் அழுதுட்டாங்க. அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட நான் ஒரு 1 month அதையே நான் பார்த்துட்டு அந்த ஸ்டேட்டஸ் அந்த சாங்லாம் வைக்கும் போது ரொம்ப அந்த கேரக்டராகவே சார் வந்து வாழ்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஜெண்டர் லவ்ன்றது வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா வந்து அது ஒரு வேற ஒரு விதத்தில் தான் பார்ப்பாங்க, ஒரு பையனாகட்டும் பொண்ணாகட்டும். ஆனால் அந்த அன்புன்றது இந்த மாதிரியும் இருக்குது அப்படின்றத வந்து முதல்ல அந்த கண்ணிலே தெரியும் அவரோட அந்த லவ் வந்து அந்த கேரக்டரில். அது வந்து ரொம்ப அந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் வந்து ஹீரோஸ் இப்போ வர ஹீரோஸ் எல்லாருமே வந்து எனக்கு வந்து மாசான சீன் இருக்கணும், இல்லை நான் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் வந்து இப்போ அப்கமிங் ஹீரோவில் வந்து இவர் ஒரு டாப் லிஸ்ட்டில் இவர் கண்டிப்பாக வருவார். பட் இவர் அந்த கேரக்டர் எடுத்து பண்ணது வந்து எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க சொன்னதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த லவ் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எனக்கு இதுதான் முக்கியமாக படுது. அதனால அதே மாதிரி அந்த கேரக்டரில் வர மாதிரி எனக்கு வந்து அதே மாதிரி ஒரு ஹக் கிடைக்குமா அவங்ககிட்ட இருந்து ஒரு அன்பா? ஆஹா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரோல் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணப்படல. நான் வந்து மேம் கிட்ட போராடி வாங்கின ஒரு கேரக்டர். எல்லாத்தையும் தாண்டி லைக் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா இந்த கேரக்டர் நடித்ததுக்கப்புறம் வந்து என்னோட மை வியூ டுவர்ட்ஸ் ட்ரான்ஸ் பீப்புள் இஸ் டோட்லி சேஞ்ச். பிகாஸ் எனக்கு ஒரு புரிதலும் இல்லாமல் இருந்தேன் முன்னாடி. அண்ட் இன்ட்ராக்டிங் வித் பீப்புள் லைக் மாலினி அண்ட் ஜீவா, எனக்கு அவங்களோட லைஃப் வந்து என்னெல்லாம் அவங்க கோ த்ரூ பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க ரீச் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டோட்லி சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதுக்கு வந்து 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன். நான் தான் கேட்டு வாங்கினேன். அண்ட் அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆச்சு. இட் சேஞ்ச் மீ ஆஸ் அ ஹியூமன் ஆக்சுவலி. சூப்பர். ஸோ சர்க்கார் கேரக்டர் ஷூட் பண்ணுறப்போ ஒவ்வொரு நாளும் ஏதாவது பயம் தயக்கம் உங்களுக்கு இருந்துச்சா? ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுமோன்னு பயந்தீங்களா? பயத்தை விட இது வந்து நம்ம பண்ணுற நம்ம பெரிய ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒரு பயத்தை விட ஒரு கேர் எப்போவுமே இருந்தது. வந்து எங்கேயுமே ஒரு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது, ஒரு தப்பான விஷயம் மக்கள்கிட்ட கன்வே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் நம்ம கூட வந்து சுதா மேம் மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்கும்போது அது நடக்கவே விட மாட்டாங்க. ஸோ அந்த டென்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுதான். இதுவுமே தெரியும், ஆனால் எல்லாருக்குமே சொல்லணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரியாது. ஒரு ஷாட்டும் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் தப்பாயிடுமா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் கேட்டு அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி வீட்லையும் போயிட்டு அந்த மாதிரியே 1 month நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அம்மாவே ஒரு தடவை வந்துட்டு என்ன இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து கேரக்டர் உள்வாங்கி அவங்க பண்ணாங்க. எனக்கு தெரியாம இந்த சக்ஸஸ்க்கு வந்து காரணம் நீங்கள் தான். ஏன்னா யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ண விஷயம் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒருத்தங்க வந்து லெட்டர், ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ட்ரான்ஸ் உமன், ஷி ரோட் அ லெட்டர். அண்ட் அதில் வந்து ஒரு விஷயமும் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எழுதிட்டு கடைசியில் ஒரு சாக்லேட் ஒன்று வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இன்னும் அப்படியே வந்து அந்த லெட்டரும் அதுவும் அங்கேயே இருக்குது. அண்ட் அதை என் சோஷியல் மீடியாவிலே நான் ஹைலைட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி பண்ண படங்களாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு செல்ஃப் டவுட்லேயே இருந்தேன். என்னால் இது நம்மளுக்கான கரெக்டான ஃபீல்டா, இது ஆக்டிங்கிறது எனக்கு உண்மையாகவே வருமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட்லேயே இருந்த இது வந்து எனக்கு சுதா மேம் வந்து ஒரு வந்து புது லைஃப்பை வந்து எனக்கு உருவாக்குனாங்க த்ரூ தங்கம். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் என் லைஃபே மாறிடுச்சு. அண்ட் ஜென்ரலி ஆஸ் அ பர்சன் ஆல்சோ என் பெர்ஸ்பெக்டிவே டோட்லி சேஞ்ச் ஆன ஒரு விஷயம். ஐ சேஞ்ச் ஆஸ் அ பர்சன். ரீஇன்வென்ஷன்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. நாங்கள் சர்தாரோட
வேறு ஏதாவது ஒரு அடுத்தடுத்த வெர்ஷனை பார்க்க விரும்புகிறோம், பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி. ஏன்னா சர்தாரோட பிறப்பு ஆமாம், இது ஒரு முழுநீள படத்துக்கான ஒரு உணர்வு தான் அந்த 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 கதை. அது நம்ம ரைட்டர் அதை எழுதுனதாக இருக்கட்டும், சுதா அவங்க அதை மேக் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு வெல் மேட் சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் அது